பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் முருகன் கோவில் பற்றி பார்ப்போம். மயிலம் முருகன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் என்ற இடத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ளது. மூலவர் முருகர் சுப்பிரமணியர். இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. நொச்சி மரங்கள் நிறைந்த குன்றில் இந்த முருகன் கோவில் அமைந்துள்ளது. கோயிலில் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். சூரபத்மனின் கொடூரமான ஆட்சியின் முடிவை கொண்டு இந்த தலத்தில் தலவரலாறு தொடங்குகிறது. சூரபத்மன் தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி கண்ணீர் மல்க வேண்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. வேண்டுதலை ஏற்று முருகக் கடவுள் மயில்மலை அருகே வராக ஆற்றங்கரையில் மயில் வடிவத்தை எடுக்க மிகுந்த உறுதியுடன் தியானம் செய்யும்படி கட்டளையிட்டதாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் சூரபத்மன் அவ்வாறு தவம் செய்து மயில் வடிவத்தை பெறும் பொழுது அதே மலையில் முருகன் நிரந்தரமாக இருந்து அருள் புரிய கேட்டுக்கொண்டதற்கு முருகன் இசைவு தெரிவித்து இந்த மலை மயில்மலை என்றும் இந்த இடம் மயிலம் என்றும் கூறியதாக தல வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மலைக்கு மயூராச்சலம் என பெயரிட்டு முருகன் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் சூரபத்மன் கோரிக்கை வைத்து அதற்கு முருகன் அவனிடம் எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார், அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்தார் என்று கூறப்படுகிறது. பின்னர் இந்த ஊர் மயிலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி 18, ஆடி வெள்ளி, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி, சூரசம்மாரம், கல்யாண உற்சவம், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பூஜை, பொங்கல், தைப்பூசம் ஆகிய பல விழா நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இந்த கோயிலுக்கு சென்று தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். தெய்வமே தமிழ் தெய்வமே, வேல் பிடித்த தெய்வமே, உன் கால் பிடித்து உய்வமே. தெய்வமே தமிழ் தெய்வமே, மூவிரண்டு முகம் படைத்த முதல்வனே சிவன் புதல்வனே, 6 கரம் படைத்த அழகனே இளங்குமரனே, தாள் 2 துணையமக்கு தலைவனே எங்கள் இறைவனே. நன்றி, வணக்கம்.